கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பினால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய தயவினால் கிருபையினால நீங்க எல்லாரும் நலமாக சுகத்தோடு பலத்தோடு இருக்கிறீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். கர்த்தரை நான் சோஸ்திருக்கிறேன். கர்த்தருக்கு நாம் எப்பொழுதும் நன்றி செலுத்த வேண்டும். காரணம், அவர் செய்திருக்கிறதான எல்லா விதமான நன்மைகளை நம்ம நினைக்கும் பொழுது. சரி, இந்த நேரத்தில் கூட உங்க மத்தியில எதை குறித்து நான் பேச வேண்டும் என்று சொல்லி இருக்கிறேன் என்றால், என்னுடைய செய்தியின் தலைப்பு பெருமைப்படாதே அல்லது பெருமை கொள்ள வேண்டாம் என்று சொல்லி என்னுடைய தலைப்பு சொல்லலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகத்துல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை மனுஷர்கள் மத்தியில் என்னன்னா, தங்களோட வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக் கொள்வது, மேட்டிமையான ஒரு சிந்தை, மேட்டிமையான ஒரு யோசனை, அந்த வாழ்க்கை அவர்களுக்கு எவ்வளவு தீங்கான காரியத்தை வர வைக்கும் என்பதை தேவனுடைய பெருமான பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை அறிந்து கொள்ள வேண்டும். பாவம் என்று சொல்லி எதை நினைக்கிறாங்கன்னா, மதுபானம் குடிப்பது அல்லது சிகரெட் பிடிப்பது அல்லது திருடுவது, ஏமாத்துவது, கற்பழிப்பது, கொலை செய்வது, இதுதான் பாவம் என்று சொல்லி மனுஷர்கள் நினைத்து கொண்டிருக்கார்கள். ஆனா கண்கள் பார்க்க முடியாத சில பாவங்கள் மனுஷர்களுக்குள்ளார இருக்கிறது. அதை நம்ம அறிந்து கொண்டோம் என்று சொல்லி சொன்னால், நம்மளோட வாழ்க்கையில ரொம்ப எச்சரிக்கை உள்ளவர்களாக, கர்த்தரை பிரியப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக நாம் காணப்படுவோம். அது என்னவென்றால், நமக்குள்ளார இருக்கிறதான பாவம் பெருமையானது. இந்த பெருமை எல்லாத்திற்கும் மேலாக அதுவே ஒரு பெரிய பாவமாக அது காணப்படுகிறது. ஆகையினால நம்ம ஜாக்கிரதையோடு இந்த வாழ்க்கை நம்ம வாழ வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த பெருமையானது வாழ்க்கையை கெடுத்துவிடும், வாழ்க்கையை வீணாக்கிவிடும். ஆகையினால்தான் நீங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 33 வருஷம் வாழ்ந்ததை நம்ம பார்க்கிறோம். அவரோட வாழ்க்கையை எந்த பகுதி நம்ம திருப்பி ஆராய்ந்து பார்த்தாலும், இயேசு பெருமையாய் வாழ்ந்ததா இல்ல மேட்டுமையாய் வாழ்ந்ததாக எதையும் நம்ம பார்க்க முடியாது. அவருடைய பிறப்பை குறித்து நீங்க பாருங்களேன். மாட்டு கொட்டாயில அவர் பிறந்தாரு. நம்ம எத்தனை பேர் மாட்டு கொட்டாயில பிறந்திருக்கிறோம்? நல்ல ஹாஸ்பிட்டல்லையும் கிளினிக்லயும் வீட்டிலையும் இப்படிதான் நம்ம பிறந்திருக்கிறோம். இயேசுடைய பிறப்பு அப்படி இருந்தது. சரி, பிறப்பு அப்படி இருக்கு. இயேசு வளரும் போது எப்படி வளர்ந்தார்? இயேசுடைய தகப்பன் ஒரு கவர்மெண்ட் வேலை செய்தவரா? இல்ல, ஒரு சாதாரண ஒரு தச்சனாக அவர் இருந்தார், கார்பெண்டராக அவர் இருந்தார் என்று நாம பார்க்கிறோம். பிரியமானவர்கள், இயேசுடைய வாழ்க்கையிலே பிதாவானவர் இயேசு மேட்டிமையான ஒரு வாழ்க்கைக்குள்ளார இல்லாதபடிக்கு ரொம்ப கவனமா இருந்தார். அவருடைய வாழ்க்கை தாழ்மையில் இருக்க, சிம்பிளான ஒரு லைஃப் வாழ்ந்து கர்த்தருடைய அன்பை எடுத்து சொல்ல கர்த்தர் தெரிந்து கொண்டார். அதே போல இயேசு அதை தான் விரும்புகிறார். மேட்டுமையான காரியத்தை, பெருமை இயேசு இருப்பது அவரோட வாழ்க்கையில விரும்புவதே இல்லை. இயேசு ஜனங்களுக்கு போதிக்கும் போது கூட இயேசுவை பயங்கரமா பிரபலப்படுத்தி இருக்கலாம், ஒரு பயங்கரமான வரவேற்பு வைத்து. ஆனா இயேசு ரொம்ப சிம்பிளா ஒவ்வொரு மனுஷன் இடத்திலும் நெருங்கி பழகி இயேசுவின் அன்பை வெளிப்படுத்தினார். நீதிமொழி 11:2 எப்படியாக சொல்லுகிறது, அகந்தை வந்தால் லட்சியம் வரும், தாழ்ந்த சிந்தை உடையவர்கள் இடத்தில் ஞானம் உண்டு. இங்கிலீஷ்ல அப்படியாக அந்த வசனம் சொல்லுகிறது. நீதிமொழி 11:2, when pride comes, then comes disgrace, but with humility comes wisdom. பிரியமானவர்களே, ஆகையால நம்ம இதை ரொம்ப கருத வேண்டும். இதை குறித்து நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மளோட வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பதாக ஒரு தாழ்மை உள்ள ஒரு வாழ்க்கையா இருக்குதா இல்ல பெருமை உள்ள ஒரு வாழ்க்கையாக காணப்படுகிறதா என்று நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. எப்படி இந்த பெருமை அல்லது அகந்தை, ஆணவம் ஒரு மனுஷனுக்குள்ளார எப்படி வரக்கூடும்? நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, பொதுவாவே மனுஷனோட வாழ்க்கையில அநேக விஷயத்துல பெருமை அவர்களுக்குள்ளார நுழைய வாய்ப்பு இருக்கிறது. எப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷன் நல்ல பணத்தை சம்பாதிக்கும் பொழுது அவனுக்குள்ளார இந்த பெருமை நுழைய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு மனுஷனை ஒருத்தவங்க பாராட்டும் போது, புகழ்ந்து பேசும்போது அவனுக்குள்ளார பெருமை நுழையத்தக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒரு மனுஷன் ஒரு நல்ல வசதியான குடும்பத்துல அவன் பிறந்திருக்கும் போது, அங்க வாழும் போது, நல்ல ஒரு பேக்ரவுண்ட்ல அவன் இருக்கும் போது, அவங்க அப்பாக்கு நல்ல பேரு, அம்மாக்கு நல்ல பேரு, புகழ் இருக்கு, சமுதாயத்துல ஒரு பெரிய ஆளு அவங்க அப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க மத்தியில பெருமையானது நுழைய வாய்ப்பு இருக்கிறது. வேற ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை சாதிக்கும் பொழுது, ஏதோ ஒண்ணு சாதிச்சுட்டாங்க,
அது நிமித்தமாக அவங்களுக்குள்ளார பெருமை நுழைய வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் ஒரு சிலரை நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய காரணம் பெருமை எதனால நுழையுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கே வேடிக்கையா இருக்கும். ஏதோ சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் ரொம்ப மேட்டுமை பட்டுக்குவாங்க, ரொம்ப பெருமை பட்டுக்குவாங்க. ஒரு மோட்டர் வாங்கியிருப்பாங்க, அதனால அவங்க குணம் மாறி ஒரு பெருமையில இருப்பாங்க. ஒரு காடி வாங்கியிருப்பாங்க, ஒரு வீடு வாங்கியிருப்பாங்க, அல்லது ஒரு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. கல்யாணம் பண்றதுக்குன்னு வேற மாதிரி, கல்யாணம் பண்ணிட்டானே வேற மாதிரி இருப்பாங்க. பிள்ளை பிறந்தானே சில பேர் அதுல ஒரு பெருமை அப்படி மாறிடுவாங்க வேற மாதிரி. இப்படி சின்ன சின்ன காரியத்துல கூட இந்த பெருமையானது மனுஷனுக்குள்ளார நுழைந்து வாழ்க்கைய சீர்குலையா ஆக்குறதுக்கு அது காத்து கொண்டு இருக்கிறது. ஆகையினால இப்படி ஒரு சில காரணத்தினால நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நல்ல பணம் சம்பாதிக்கிறது நல்லது, ஆனா பெருமையோடு வாழக்கூடாது. ஆள் பிறல் புகழும் போது பாராட்டும் போது அது நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், ஆனா பெருமையை அது கொடுத்துடக்கூடாதுன்னு நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். நல்ல குடும்பம் இருக்குதா, கர்த்தருக்கு சோஸ்திரம் செலுத்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி சந்தோஷத்தோடு கர்த்தரோட வார்த்தையில நிலைத்திருந்து வாழணும். மேன்மை பாராட்டி கொண்டு பெருமை பாராட்டி கொண்டு வாழக்கூடாது. மற்றவங்களை ஏளனமா பார்த்து, மற்றவங்களை கேவலமா பார்த்து பேசி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடாது பெரியமானவர்களே. அப்ப ஒரு கேள்வி உங்களுக்கு எழும்பலாம், அப்ப சந்தோஷமாக வாழ முடியாதா, அல்லது ஏதோ ஒரு காரியத்தை நான் சாதிச்சுட்டேன் செய்துட்டேன் சந்தோஷமா நான் இருக்கக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். பெரியமானவர்களே, சந்தோஷமா இருங்க, ஆனா பெருமைப்படாதுங்க. கர்த்தர் சந்தோஷமா இருக்க சொல்லி இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்குள்ளார மகிழ்ச்சியா இருங்க. யாருக்குள்ளார? கர்த்தருக்குள்ளாரதான் மகிழ்ச்சியா இருக்கணும். நீங்க ஒரு சுயநலமான ஒரு மகிழ்ச்சிக்குள்ளார போய்விட கூடாது. சந்தோஷமா இருங்க. கர்த்தர் சொல்லுகிறார், கவலைப்படாதுங்க, சிரிச்ச முகத்தோடு இருங்க, சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி கர்த்தர் நிறைய இடத்துல வேதத்துல சொல்லுகிறத நாம பார்க்கிறோம். ஆனா பிரச்சனை என்னன்னா, ஒரு காரியத்தை சாதித்த பிறகு, செய்து முடித்த பிறகு, அல்லது பிறர் பாராட்டும் போது புகழும் போது சந்தோஷமானது அது அடுத்து எப்படி போகணும்? ஒரு சந்தோஷம் வருது, சந்தோஷம் வருது, ரைட்டா? பெருமை வருகிறது இல்லை யாருக்குமே, சந்தோஷம் தான் வருகிறது. உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன் பாருங்க. இப்போ ஒரு காரியத்தை நீங்க சாதிச்சிட்டீங்க, நல்ல பெஸ்ட் ஸ்டூடெண்டா வந்தாச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்பீச் கொடுக்குறீங்க, ஆட்களுக்கு முன்பதாக பேசும்பொழுது சொல்றீங்க, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இந்த காரியத்தை நான் செய்து முடித்துட்டேன், இதுல வெற்றி பெற்று விட்டேன். அப்ப அந்த ஒரு பேச்சு கொடுக்குறீங்க பாத்தீங்களா, எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு. அந்த பேச்சு கொஞ்ச நேரம் அந்த பேசுறதுல தப்பு இல்லை, சொல்றதுல தப்பு இல்லை. ஆனா சொன்ன பிறகு அந்த சந்தோஷம் வந்த பிறகு அடுத்த ஸ்டெப் என்னன்னா, யூ மஸ்ட் பிகம் ஹம்பிள். ஒரு தாழ்மையா வாழ கத்துக்கொள்ளணும். ஒரு மருந்து போல சில பேர் பாருங்க, மருந்த பாக்கெட்ல வச்சிருப்பாங்க, திடீர்னு உடம்புனா அந்த மருந்து எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. அப்படி மருந்து அந்த போல இந்த ஹம்பிள் வந்துடணும். அடுத்து இந்த ஹம்பிள் வந்த பிறகு இது என்ன செய்யணும், பேக் டு யுவர் குட் கேரக்டர். உங்களோட நார்மலான நல்ல குணாதிசயத்துக்கு அது கொண்டு போய் விட நீங்க நார்மலா ஆயிருங்க. ஆனா ஆபத்தான இன்னொரு விதமான சந்தோஷம் இருக்குது. அந்த சந்தோஷம் இப்படிப்பட்டது, ஒரு காரியத்தை சாதித்த உடனே, நீங்க செய்து முடித்த உடனே, பிறர் பாராட்டின உடனே சோ உங்களுக்கு சந்தோஷம் வருது. அந்த சந்தோஷம் என்ன செய்யணும், அப்படியே அடுத்து பெருமைக்குள்ளார உங்களை தள்ளிடும். சோ இப்ப பெருமைப்பட்டு விட்டாங்க பாத்தீங்களா, பெருமை என்ன செய்யணும், அடுத்த ஸ்டெப்பாக உங்களுடைய கேரக்டரை போய் டச் பண்ணும், கேரக்டரை உடைக்கும். நல்ல குணாதிசயங்கள் எல்லாம் மாற்றப்படும். உங்களுடைய அன்பு, பண்பு, பணிவு, பொறுமை, பாசம், நேசம், மரியாதை, இது எல்லாத்தையும் மாத்திரும். அப்ப பாத்தீங்கன்னா அதுதான் ஆபத்து. பெருமையானது கேரக்டரை போய் டச் பண்ணிடுது. நிறைய பேருடைய கேரக்டர் மாற்றப்படுகிறது. அவங்களுடைய பேச்சு மாறிடுது, நடக்க மாறிடுது, சிந்திக்கிற விதம் மாறிடுது, பார்க்கிற விதம் மாறிடுது, உட்கார்ற விதம் மாறிடுது. ஆமா, சில பேர் பாருங்க, அவங்களுடைய பார்வை மேட்டுமையான பார்வை, அப்படியே மேட்டுமையா இருக்கும் ஒரு மாதிரி. சில பேர் பேசும்போது நீங்க பார்க்கலாம், எல்லாம் பெருமையான பேச்சுக்களாதான் பேசி கொண்டிருப்பாங்க, தன்னை பத்தியே உயர்வாக பேசி கொண்டிருப்பாங்க. சிலர் உட்கார்ற ஸ்டைல் பார்த்தோன்னே நம்ம சொல்லலாம், ஒரு மேட்டுமையான ஒரு வாழ்க்கை,
பிரியமானவர்கள், அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கக்கூடாது. சந்தோஷமா இருங்க, ஆனா பெருமையா இருக்கக்கூடாது. கர்த்தருக்குள்ளார மகிழ்ச்சியா இருக்க தேவனுடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அடுத்த காரியம் என்னன்னா, வேதத்துல இந்த பெருமையை குறித்து கர்த்தர் அநேக இடத்துல சொல்லி இருக்கிறார். பிரியமானவர்கள், நம்மளை எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார் ஆண்டவர். பெருமை வேண்டாம், தாழ்மையா இருங்க. எவளுக்கு தாழ்மையா இருக்கிறவங்களோ அவளுக்கு ஆசீர்வாதம் உண்டு. தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு மனுஷன் அல்ல, ஆண்டவரே எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏன் கர்த்தர் பெருமைக்கு இப்படிப்பட்ட ஒரு எதிராளியாக அவர் நிற்கிறார்? வெறுக்கிறார், பிடிக்கல, அவருக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. பெருமை உள்ளவனை பார்த்தாலே அவர் எதிர்க்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதுக்கு காரணம் நான் உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. உங்களோட இருதயத்துல இதை பதிய வைத்துக் கொள்ளுங்க. பெரியமானவர்கள், வேதத்துல பிசாசை குறித்து நாம பார்க்கலாம். பிசாசு கர்த்தருக்கு முன்பதாக பெருமைப்பட்டான், மேட்டுமையான ஒரு எண்ணம் கொண்டான். எசேக்கியேல் 28வது அதிகாரம் வசனம் 14-19 நீங்க அதை எடுத்து வாசிங்க, குறித்து கொள்ளுங்க. ஐசியா 14வது அதிகாரம் வசனம் 12-15 வரைக்கும் இதுல பிசாசு விழுந்ததை குறித்து போடப்பட்டிருக்குது. பிசாசு, சேத்தன், லூசிபர், இது மூவரும் ஒன்றுதான். இந்த 3 பேரும் ஒரு அர்த்தம் தான், சாத்தான் என்று சொல்லி நாம சொல்லுகிறோம். இந்த சாத்தானுடைய பெயர் தான் லூசிபர். லத்தீன்ல லூசிபர் என்று சொல்லி சொல்லப்படும். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா மார்னிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லப்படும். தமிழ்ல பாத்தீங்கன்னா ஐசியா 14வது அதிகாரம் 12வது வசனத்துல சொல்லப்படுகிறது, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி என்று சொல்லப்படுகிறது. விடிவெள்ளி என்று சொல்லப்படுகிறது. சோ இந்த லூசிபர் யார் அப்படின்னா, பரலோகத்துல தேவனோடு கூட இருந்தவன். இவன் ஒரு தூதன், ஒரு அழகான தூதன், ஒரு வல்லமையுள்ள ஒரு தூதன், கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய ஒரு தூதனாக அவன் காணப்பட்டான். ஆண்டவரோடு தான் இருந்தான். ஆனால் இவனுக்கு வந்த மேட்டுமையான எண்ணம், பெருமை என்னவென்று சொல்லி சொன்னால், ஏன் நாம் தேவனை போல வந்து விடக்கூடாது, தேவனுக்கு சமமா நாம் இருக்கக்கூடாது என்று சொல்லி திட்டம் போட்டான். அப்படியே ஆக வேண்டும் என்று சொல்லி நினைத்தான். கர்த்தர் பார்த்தார், கர்த்தர் அதை வெறுத்தான். கர்த்தருக்கு இந்த மேட்டுமையான எண்ணம், பெருமையான இந்த எண்ணம் பிடிக்கவில்லை. அதனால தேவன் அவனை அடித்தார், அவன் விழுந்தான். அவன் விழுகும் போது கூட அவனோடு கூட ஒரு கூட்ட தூதர்களை அவன் இழுத்து கொண்டு அவன் போய்விட்டான். இன்ன வரைக்கும் நாம பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், இந்த பிசாசுடைய கிரியை தான் இந்த உலகத்துல காணப்படுகிறது. மக்களை கெடுக்கவும், மக்களை வீணாக்கவும், நரகத்துல தள்ளவும் இன்றைக்கு வரைக்கும் அவன் கங்கணம் கட்டி அவன் திரிந்து கொண்டு இருக்கிறான். நரகத்துல அழிக்க வேண்டும். அவன் தேவனோடு சவாலிட்டான். பெருமானவர்களே, நீர் படைக்கிற மனுஷனை நான் கெடுத்து போடுவேன் என்று சொல்லி இன்ன வரைக்கும் அநேக பாவத்துல தள்ளி கொண்டிருக்கிறான். பெருமையிலும் அவன் சுத்தி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சில பேர் பாருங்க, இயேசுவிட ரொம்ப நல்லவங்களா ஆயிருவாங்க. சில பேர் கேட்பாங்க, என்னிடத்துல அப்படிப்பட்ட கேள்விலாம் வந்திருக்குது, ஆண்டவர் மன்னிக்கிறவர் தானே, ஆண்டவர் மனம் இறங்குறவர் தானே, ஏன் பிசாசையே அவர் ஒரு தடவை மன்னிச்சு பிசாசையே ஏத்துக்க கூடாது, அவன் திருந்திருவால அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பிரியமானவர்களே, பிசாசு திருந்தக்கூடியவன் அல்ல, அவன் திருந்தவும் மாட்டான். அவன் அழியறதுக்கு ஆயத்தம் ஆவானே தவிர தன் வாழ்க்கையை மீண்டுமாக கர்த்தருடைய சமூகத்துல பணிந்து அவர் ஆராதிக்கும்படிக்கு அவன் வர விரும்பாத ஒருவன். அவன் சவாலிட்டு திரிந்து கொண்டிருக்கிறான். அதுதான் அவனுடைய பெருமையோட உச்சகட்டம். சவாலிட்டு திரிந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு அழிவின் நிச்சயம். அவன் திருந்தக்கூடியவன் அல்ல, ஆனா மனுஷன் திருந்துகிறவன். ஆகையினால தான் கர்த்தர் மனுஷனுக்கு என்று சொல்லி ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் திருந்தும்படிக்கு. பிரியமானவர்களே, பெருமைப்படும் பொழுது ஒரு மனுஷன் கர்த்தருக்கு என்ன ஞாபகம் மூட்டுகிறான் என்று சொன்னால் பிசாசா தான் ஞாபகம் மூட்டுறான். நல்லா யோசிச்சு பாருங்க, பிசாசு செய்த முதல் பாவம், சாத்தானுடைய முதல் பாவம் பெருமை. பெருமைப்பட்டான், அவனுடைய முதல் பாவம். இன்னைக்கு பாருங்க, அவன் வேற எதுவும் செய்யல, வேற எந்த பாவமும் செய்யல. இன்னைக்கு எத்தனை பேரு பெருமையா இருந்து கொண்டு ஒண்ணுமே இல்லாதது போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அது ஒரு பாவமே இல்லை. என்ன என் மனசுல நினைச்சேன் அவ்வளவுதானே, நான் யாருக்கு தீங்கு செய்யல அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா கர்த்தர் பார்க்கிறாரு. நீ ஒவ்வொரு தடவை பெருமைப்படும் போது கர்த்தருக்கு பிசாசுடைய செய்கைய நீ ஞாபகப்படுத்துகிற. அதுதான் உண்மை.
ஆகையினால் தான் பெருமையை குறித்து ரொம்ப கண்டித்து சொல்ல வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக காணப்படுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினால் தான் நம்ம அதை குறித்து ரொம்ப கவனமாக நம்ம இருக்க வேண்டும். இந்த உலகத்துல ஒரு சில மனிதர்களுடைய வாழ்க்கை பெருமை நிமித்தமாக அழிந்து போனது. பிரியமானவர்களே, இவர்கள் கொஞ்சம் பிரபலமான ஆட்கள், ஆனா தவறான வார்த்தையும் மேட்டுமையான எண்ணமும் அவர்களோட வாழ்க்கை அழித்து விட்டது. என்ன செய்தார்கள்? இந்த 4 பேர், மொத்தம் 7 பேர் இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு வெறும் 4 பேரை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜான் லெனன் என்று சொல்லி ஒருவன், இவன் பாடல் படிக்கிற ஒருவன். இவன் சொல்லி இருக்கிறான், கிறிஸ்டியானிட்டி சீக்கிரமாக ஒளிந்து விடும், அது குறித்து நான் வாதாட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு ரொம்ப சிம்பிளான ஒருவர், இன்றைக்கு நாங்களாம் இயேசுவோட ரொம்ப ஃபேமஸா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறான். 966 6 முறை சுடுபட்டு அவன் மரித்து போனான். இந்த சுட்டது யாருன்னாக்கா அவனுடைய எதிரிகள் வேறொரு காரணத்தின் நிமித்தமாக அவனை கொலை செய்து விட்டார்கள். ஆனா அதுக்கு முன்ன அவன் பேசின வார்த்தை அது. தன்கிரீடோ நேவஸ் என்று சொல்லப்படுகிற பிரேசிலோட ஒரு பிரசிடென்ட், இவர் சொல்லி இருக்கிறாரு. என்ன வார்த்தை சொல்லி இருக்கிறாருன்னா, 500,000 votes அவருக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லி சொன்னா, கடவுள் கூட அவரை இந்த பார்ட்டியிலிருந்து அல்லது அரசிலிருந்து அகற்ற முடியாது என்று சொல்லி அவன் சொல்லி இருக்கிறான். பிறகு என்ன நினைச்சுன்னா, அவனோட வாழ்க்கையில நாளைக்கு பிரசிடென்ட் ஆக போறானா, இன்னைக்கு அவன் மரித்து போனான். ஒரு நாளுக்கு முன்ன அவன் மரித்து போனான் சீக்காகி. இதுதான் அவனுக்கு நடந்தது. ஏன்னா பெருமையான பேச்சு. இன்னொரு மனுஷன் கசுசா, இவன் பாடல் படிக்கிற ஒருவன். இவன் என்ன செய்திருக்கிறான், அவனோட ஷோ டைம்ல அவன் சிகரெட்டை அடித்து அந்த புகை மேல ஊதி, இந்த புகை உமக்கு தான் கடவுளே, இந்த புகை கடவுளுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி இருக்கான். 32 வயசுல லங் கேன்சர்ல அவன் மரித்து போனான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, தாமஸ் என்று சொல்லி ஒரு மனுஷன், இவன் யாருன்னா, இவன் தான் டைட்டானிக்கோட ஓனர். டைட்டானிக் கப்பலை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு தெரியும். என்ன நடந்ததுன்னா, டைட்டானிக் கப்பலோட கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகள் எல்லாம் முடிந்த பிறகு ரிப்போர்ட்டர் தாமஸ் ஆண்ட்ரூ கிட்ட ஒரு வார்த்தையை கேட்டார். அவர் இன்டர்வியூ பண்ணும்போது அவர் கேட்டார், இந்த கப்பல் எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கும் என்று சொல்லி நீங்க நம்புறீங்க? சொல்லும் போது தாமஸ் ஆண்ட்ரூ என்ன பதில் சொன்னார்னா, கடவுள் கூட இந்த கப்பலை மூழ்க அடிக்க முடியாது, அந்த அளவுக்கு இந்த கப்பல் பாதுகாப்பா இருக்கும் என்று சொல்லி இருக்கிறார். சோ அந்த கப்பலுக்கு என்ன நடந்தது? கப்பல் மூழ்கி போனது. பிரியமானவர்களே, தன்னை பெருமை பாராட்டது மாத்திரம் இல்லாதபடிக்கு கடவுளே சம்பந்தப்படுத்தி பேசுகிற காரியம். தயவு செய்து மனுஷர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். கடவுளை சம்பந்தப்படுத்தி சில காரியத்தை பேசுறது, கடவுளே வந்தாலும் ஒன்னும் செய்ய முடியாது, கடவுளே வந்தாலும் என்னை எதிர்க்க முடியாது அப்படி சொல்லி பேசுற பேச்சுக்கள் ரொம்ப ஆபத்தான பேச்சுகள். என்ன நடந்தது சொல்லி நான் பார்க்கிறோம். ஏன் நான் இப்படிப்பட்ட எச்சரிக்கை சொல்லிக் கொண்டிருக்கிறேன்? ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பெறுவதற்கு முன்பதாக நம்ம எது ஆசீர்வாதத்தை தடை பண்ண கூடியதுன்னு சொல்லி அதை அறிந்தோம்னா நம்மளுக்கு அது ரொம்ப ஆசீர்வாதமாக நலமாக அது காணப்படும். பாருங்க, ஒரு அப்பா ஒரு பையனுக்கு மோட்டார் பைக் வாங்கி கொடுத்துட்டு, அப்பா நீ நல்லா ஓட்டுப்பா அப்படின்னு சொன்னார்னா அந்த அப்பா ஒரு நல்ல அப்பா இல்ல. அந்த அப்பா மோட்டார் பைக் வாங்கி கொடுத்துட்டு பிறகு அவனுக்கு வார்னிங் தான் கொடுக்கணும். ஹெல்மெட் போட்டுக்கோப்பா, லைசன்ஸ் ரோடெக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கப்பா, வேகமா ஓட்டாதப்பா, அந்த மோட்டரை நீ தூக்கிக்கிட்டு ஓட்டாத, ரேஸோட பயன்படுத்தாதன்னு சொல்லி 2-3 வார்த்தைகளை சொல்லி வார்னிங் பண்ணி அனுப்புதாதான் அவனோட இருதயத்துல அது ஒரு பாதுகாப்பாக இருக்கும், அவனோட வாழ்க்கைக்கும் அது ஒரு பாதுகாப்பாக இருக்கும். பிரியமானவர்களே, அதை தான் நான் உங்களுக்கு செய்து கொண்டு இருக்கிறேன். தேவனுடைய ஆசீர்வாதம் வேண்டுமா? எச்சரிக்கையோடு இருக்கணும். எதையும் அதை கெடுத்து விடாதபடிக்கு நம்ம கவனம் உள்ளவர்களா இருக்கணும். ஒரு வசனம் சொல்லுகிறது பாருங்க, நீதிமொழி 16வது அதிகாரம் 18வது வசனத்துல, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டுமை. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மன மேட்டுமை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, வேதத்துல கூட நான் பார்க்க தொடங்கினேன். இந்த பெருமை வந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையா இருந்தவர்கள் எத்தனை பேர், யாரு அதுக்கு ரொம்ப கவனமா இருந்தார்கள் அப்படி சொல்லி பார்க்கும்போது, அப்போஸ்தலனாகிய பவுல் அவரோட வாழ்க்கையில எச்சரிக்கையோடு அவர் இருந்திருக்கிறார். மேட்டுமையான உள்ளம் இராதபடிக்கு.
பாருங்க, அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்துல நாம் பார்க்கலாம், பவுலோடு கூட ஒரு சிலரும் அவர்கள் நடந்து போய் கொண்டிருக்கும் போது குறி சொல்லுகிற ஒரு பெண், அதாவது அவளுக்குள்ளார குறி சொல்லுகிற ஆவி இருக்கிறது. வருங்காலத்தை குறித்து எதிர்காலத்தை குறித்து சொல்லக்கூடிய ஒரு ஆவி. அந்த ஆவி குறி சொல்லும் போது அந்த ஓனர், அந்த பெண்ணுடைய ஓனருக்கு பணம் அதிகமாக வருது. அவள் இது நிமித்தமாக பணம் சம்பாதித்து கொண்டு இருக்கிறாள் அந்த ஓனர். அப்ப என்ன நடந்ததுன்னா, பவுலுக்கு பின்பதாக தொடர்ந்து வரும்போது ஒரு சில நாட்களாகவே பவுலை குறித்து அவள் மேன்மை பாராட்டுகிறார். எப்படி? இவர்தான் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன், உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன் என்று சொல்லி பல நாட்களாக சொல்லிக்கொண்டே வருகிறார். பாருங்க, நான் அதை யோசித்து பார்த்தேன். முதல் நாள் பவுல் சிந்தித்திருப்பாரு, இப்படி பாராட்டுறது ஒருவேளை நல்லதா இருக்குமோ, காரணம் நம்ம வந்திருக்கிறோம் சொல்லி எல்லாருக்கும் இது ஒரு அறிவிக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது, எல்லாமே ஆண்டவரை அறிந்து கொள்ளலாம், ஏன்னா எல்லாம் ஓடி வந்து என்ன பார்ப்பாங்க, நான் கத்த தேவையில்ல, இவளே கத்தி ஆட்களை வர வச்சிருவாங்க என்று யோசித்து போயிருப்பார். பிறகு போக போகதான் பவுலுக்கு புரிந்தது, இது பவுலுக்கு வைத்திருக்கிறதான ஒரு கண்ணி என்று சொல்லி. ஏன் என்று சொல்லி சொன்னால், பிசாசுடைய தந்திரத்தை பவுல் அறிந்திருந்தார். பவுலுக்குள்ளார அவர் அறியாமலே ஒரு மேட்டுமையான ஒரு பெருமையான உள்ளத்தை கொண்டு வரும்படிக்கு தான் பிசாசுடைய திட்டம், பொல்லாத ஆவியுடைய திட்டம். அதை பவுல் அறிந்து கொண்டார். ஏன்னா பொல்லாத ஆவிக்கு பவுலை நேரடியாக தாக்கக்கூடிய வல்லமை இல்லை. பவுல் வல்லமை பெற்ற ஒரு மனுஷன், கர்த்தருடைய அபிஷேகத்திலான நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன். பிசாசு வந்து பவுல் நேரடியாக அட்டாக் பண்ண முடியாது. அதனால பவுலுக்குள்ளார ஒரு பெருமை கொண்டு வந்தால் அவன் விழுந்து விடுவான் என்று அறிந்து வஞ்சனையோடு தந்திரத்தோடு அந்த பெண் மூலியமாக புகழுது 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 புகழுது. பவுல் பார்த்தாரு. இதை அறிந்த பிறகு அவர் திரும்பி ஒரு வார்த்தை சொன்னாரு, உனக்குள்ளார இருக்கிற பொல்லாத ஆவி வெளியே போ. அந்த ஆவி அதட்டுனதுதான் போதும். அந்த ஆவி அந்த பெண்ணை விட்டு போனது. பவுல் தன்னை காத்து கொண்டார். பெருமானவர்களை, இயேசு கிறிஸ்துவை நான் பார்த்தேன். பிறகு பாருங்க, இயேசு கிறிஸ்து அநேக காரியத்தை போதிக்கும் போது முதல் அவர் அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு, அது ரொம்ப முக்கியமான காரியம்னா ரெண்டாவது தடவை ஆக்ஷனோடு கூட அதை திரும்பி சொல்லிக் கொடுப்பார் சீஷர்களுக்கும் ஜனங்களுக்கும். அப்படி சொல்லி கொடுத்ததுதான் நீங்க பாத்தீங்கன்னா யோவான் 15வது அதிகாரத்துல கனி கொடுக்காத கொடி எதுவோ அது அறுத்து போடப்படும் என்று சொல்லி சொன்னார். அதே காரியத்தை செய்கையில செய்து காமித்தார். இயேசு சீஷர்களோடு எருசலேமுக்கு போகிற வழியில அவருக்கு பசி உண்டாயிற்று. போகிற வழியில ஒரு அத்தி மரத்தை பார்த்து அதுல ஏதாவது அகப்படுமா சாப்பிடுவதற்கு என்று சொல்லி போனார். ஆனா அங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி அறிந்த பொழுது அந்த மரத்தை பார்த்து இயேசு சொன்னார், இனி உன் இடத்துல ஒருவனும் கனியை புசிக்க மாட்டான் என்று சொன்ன பொழுது அது அப்படியே பட்டு போயிட்டு. இயேசு எருசலேமுக்கு போயிட்டு வரும் பொழுது திரும்பி சீஷர்கள் அந்த மரத்தை பார்த்து, ரபி நீ சொன்னீரே அதே மாதிரி நடந்தது, இந்த மரம் முழுவதும் பட்டு போயிட்டு வேரோடு சேர்ந்து அது பட்டு போயிட்டு சொல்லி இயேசுவை நோக்கி சொன்னார்கள். அப்ப இயேசு ஒன்னாவது தடவை சொன்னது மாத்திரம் இல்லாம ரெண்டாவது தடவை ஆக்ஷனோடு ப்ரூஃப் பண்றாரு கனி கொடுக்காதது எவ்வளவு ஒரு ஆபத்து என்று சொல்லி. அதே போல தாழ்மையை குறித்து இயேசு சொல்லி கொடுக்கிறார். ஒன்னாவது தடவை பேசினார். மத்தேயு 23வது அதிகாரம் வசனம் 11-12 உங்களில் பெரியவனா இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனா இருக்க கடவன், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லி தேவன் சொல்லி இருக்கிறார். அதே சமயத்துல ஆக்ஷன்ல எங்க ப்ரூஃப் பண்ணி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இயேசு சீஷர்களுக்கு கத்து கொடுக்கிறார். ரொம்ப ஆச்சரியம். போஜன பந்தி பிறகு இயேசு என்ன செய்கிறார், அவரோட வஸ்திரத்தை எடுத்து ஒரு துண்டை எடுத்து அவரோட இடுப்புல கட்டி கொண்டு சீஷர்களை உட்கார வைத்து ஒரு பேசன்ல தண்ணி கொடுத்து கொண்டு வந்து சீஷர்களோட பாதப்படி வைத்து சீஷர்களோட பாதத்தை கழுவுறாரு. பிறகு அவரோட இடுப்புல இருக்கிற துண்டை எடுத்து அந்த பாதத்தை துடைத்தார். இந்த பகுதியை வாசிக்கும் போது நம்மளுக்கு பெரிய ஒரு ஆச்சரியமாவும் இருக்கும், கொஞ்சம் மனசு கஷ்டமாவும் இருக்கும். இயேசு போய் சீஷர்களுடைய பாதத்தை கழுவுறாரு அப்படின்னு சொல்லி அப்படியே கழுவி கொண்டு பேதுரு இடத்துல இயேசு வந்தார். வந்த பொழுது பேதுரு சொல்லிட்டாரு, ஆண்டவரே ஏன் பாதத்தை நீங்க கழுவ போறீங்களா? வேணாம் வேணாம், தயவு செய்து வேணாம். இயேசு சொன்னாரு, நான் என்ன செய்யறேன்னு சொல்லி உனக்கு எப்ப தெரியாது, பிறகு உனக்கு புரியும்.
உன் பாதத்தை நான் கழுவ நீ விடலைன்னா உனக்கு இடத்துல பங்கு இல்லை அப்படின்னு. அப்ப பேதுரு சொல்லுகிறாரு, அப்பனா ஐயோ கால் மட்டும் இல்ல என்னோட கையை தலைய சேர்த்து கழுவி இருக்க ஆண்டவரே. இயேசு அங்க காண்பித்தாரு, தாழ்மை குறித்து கத்து கொடுக்கிறாரு. சீஷர்கள் நாளைக்கு பெருமை பட்டுவிடக் கூடாது. எவ்வளவு முக்கியமா இருந்தா இயேசு அதை செய்திருப்பார் பாருங்களேன். இந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி அவர் சொல்லி கொடுக்கிறார் என்று சொல்லி நீங்க பாருங்க பிரியமானவர்களே. ஏன்னா பெருமை வந்துவிடக் கூடாது என்பதற்காக. ஆனா இன்னைக்கு எத்தனை பேரோட வாழ்க்கையில அன்னைக்கு இயேசு சீஷர்கள் பாதத்தை கழுவனது ஒன்றுமே இல்லாத போல இருக்குது. ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு அது ஒரு சம்பவம் நடந்தது அப்படிதான் யோசிக்கிறாங்க. அதுல இயேசு என்ன சொல்லி கொடுத்தார், நம்மளுக்கு என்ன கத்து கொடுக்கிறார் என்பதை நம்ம தியானித்து பார்க்க வேண்டும். பெருமானவர்களே, தியானித்து பார்க்க வேண்டும். இந்த பெருமையானது வாலிபர்களுக்குள்ளார வரும்போது என்ன நடக்குது பாருங்க. வாலிபருங்க வீட்டுல இருக்கிறாங்க, அம்மா அப்பாவுடைய வார்த்தையை கேட்டுதான் அவங்க வாழ வேண்டும். ஆனா இந்த பெருமை அவங்களுக்குள்ளார வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, பேரண்ட்ஸோடைய வார்த்தையோ ஆலோசனையோ நல்ல புத்திமதிகளையோ விரும்ப மாட்டாங்க. புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனும் மிருக குணம் உள்ளவன் என்று சொல்லி நீதிமொழிகள்ல சொல்லப்படுகிறது. இன்னைக்கு சில வார்த்தையை கேட்க மாட்டாங்க. ஏன் கேட்க மாட்டாங்க அப்படின்னா, எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. நான் பெரியவனா ஆகிவிட்டேன், நான் அறிவாளி ஆகிவிட்டேன், நான் திறமையுள்ளவனா ஆகிவிட்டேன், நான் பணம் சம்பாதிக்கிறவனா ஆகிவிட்டேன், நானு ஏதோ ஒரு காரியத்தை சாதித்து விட்டேன், அதனால எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு யாரும் புத்திமதி சொல்ல வேண்டாம் என்ற ஒரு யோசனை பாத்தீங்கன்னா இன்னைக்கு வாலிபர்கள் மத்தியில காணப்படுகிறது. டீச்சர்ஸ் போய் ஒரு ஸ்டூடெண்ட்க்கு ஒரு வார்த்தையை சொல்ல முடியல, அந்த ஸ்டூடெண்ட் கேட்க மாட்டாங்க, அந்த ஸ்டூடெண்ட் கேட்க முடியல. பாஸ்டர் இன்னைக்கு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்ல முடியுதா? ஒரு சர்ச் சபை ஜனத்திற்கோ அல்லது மெம்பருக்கோ அல்லது வாலிபர்களுக்கோ இன்னைக்கு சில பேர் சொல்ல ஒரு பாஸ்டர் யோசிக்கிறாரு, ஆமா சொல்லலாமா வேணாவா, சொன்னா கோச்சிக்குவாங்களோ, ஆனா அது சொல்ல வேண்டும். அவங்க இடத்துல தவறு இருக்குது அப்படின்னாக்கா அதை கண்டித்து உணர்த்தி சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிதான் ஆக வேண்டும். ஆனா இன்னைக்கு பாஸ்டர் யோசிக்கிறாரு. ஏன்? ஏன்னா கேட்க மாட்டாங்க. சொன்னா கேட்பாங்களா இல்லையா அப்படின்னு பாஸ்டர் யோசிக்கக்கூடிய ஒரு லெவல்ல வந்துருச்சு. ஏன்னா மேட்டு பாஸ்டர் என் பிள்ளைய கண்டிச்சுட்டாரு, பாஸ்டர் என் பிள்ளைய எப்படி சொல்லிட்டாரு. பாஸ்டர் உங்க பிள்ளைய கண்டிச்சாக்கா சந்தோஷப்படுங்க, சந்தோஷப்படுங்க. பாஸ்டர் ரொம்ப அக்கறையா இருக்கிறாரு, சொல்றாரு இந்த காரியத்தை செய்யாது இந்த காரியத்தை செய்யாதுன்னு சொல்றாருன்னு சந்தோஷப்படணும். ஆனா இன்னைக்கு குறைவு குறைவு குறைவு. நீங்க பாஸ்டர் இடத்துல வந்து கம்ப்ளைண்ட் தான் வந்து, என் பிள்ளைய பார்த்து ஏன் பாஸ்டர் இப்படி சொன்னீங்க, ஏன் பாஸ்டர் அப்படி சொன்னீங்க இப்படி சொன்னீங்க. இதுதான் மூத்தவர்களுக்கு கீழ்ப்படைய மாட்டார்கள், சொல்ற வார்த்தையை கேட்க மாட்டார்கள். எல்டர்ஸ் வயதானவர்கள் மூத்தவர்கள் அவர்கள் ஒரு சில வார்த்தை சொல்லும் போது கேட்கணும். ஆனா இந்த பெருமை கேட்க விடாது. இன்னைக்கு மனுஷர்கள் பாருங்க கர்த்தருக்கு முன்பதாகவே பெருமையா நடந்து கொள்றாங்க. சேத்தனிக் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு பிசாசோடைய சபை இன்னைக்கு இருக்குது. அப்புறம் சில செலிப்ரேஷன் வீணான செலிப்ரேஷன். அந்த செலிப்ரேஷன் ஒரு பாவமான செலிப்ரேஷன் இன்னைக்கு நிறைய இடத்துல செய்யறாங்க. அழிவுக்கு ஏதுவான காரியங்கள். ஹாலோவீன் டேஸ் அப்படின்னு சொல்லி அந்த அந்த பிசாசோடைய ஒரு ஒரு நாளாக அதை கருதி அதை செலிப்ரேட் பண்றாங்க. அதனால பாத்தீங்கன்னா எல்லாமே பேயோட முகமுடிய போட்டுட்டு, பேயோட முகமுஞ்சு போட்டுட்டு, அப்படியே பேய் மாதிரி மேக்கப் பண்ணிட்டு, பல்லு நீட்டா வச்சுட்டு அப்படியே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆலமாயம் ஊத்திக்கிட்டு அப்படியே இருட்டிலேயே இருந்துகிட்டு. அது ஹாலோவீன் டேயா ஒரு செலிப்ரேஷனா. நிறைய கிறிஸ்தவர்கள் கூட இந்த நாளை செலிப்ரேட் பண்றாங்க. பிரியமானவர்களே, நீங்க என்ன செய்யறீங்கன்னு சொல்லி தெரியுதா, புரியுதா இல்லையா? இது வெளிநாட்டுல அதிகமாக செய்யறாங்க. ஆனா ஒரு சில இடங்கள்ல கூட கிறிஸ்தவர்கள் கூட இதை செய்து கொண்டு இருக்கிறாங்க. பிறகு ஒரு சில ப்ரோக்ராம்ஸ், தேவையில்லாத ப்ரோக்ராம்ஸ், அசுத்தமான ப்ரோக்ராம்ஸ், அதெல்லாம் மேன்மை பாராட்டி கொண்டு ஒரு செலிப்ரேஷனாக இந்த உலகத்துல செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு முன்பதாக பெருமை. பிரியமானவர்களே, அது ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். பெருமையானது சபைக்குள்ளார நுழைந்ததுன்னா என்ன நடக்கும்? சபைக்குள்ளார பல விதமான விசுவாசிகள் இருக்கிறாங்க. ஏழையானவர்கள் இருக்கிறாங்க, படித்தவர்கள் இருக்கிறாங்க, பணக்காரர்கள் இருப்பாங்க, பல கேட்டகரி.
ஆனா என்ன நடக்குதுன்னா அந்த பெருமையானது நீங்க பார்க்கலாம், படித்தவர்கள், நல்ல பண வசதி உள்ளவர்கள், அவர்கள் அப்படிப்பட்டவர்களோட தான் சேருவாங்க. ஏழையானவர்களோடு கலந்து பேசுறதோ, ஒரு ஐக்கியம் கொள்றதோ, கை கொடுக்கறதோ, அவங்களை விசாரிக்கிறதோ குறைவு. ஆனா விசாரிக்கிறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா நல்லது, ஒத்துமையா இருந்தா நல்லது, சந்தோஷம், கர்த்தரோட நாமத்துக்கு மகிமை. ஆனால் பிரிவினைய பார்க்கலாம். சில இடத்துல பிரிவினை, வீட்டு கூட்டங்கள் வைக்கப்படும். ஒருத்தவங்க ஏழையா இருப்பாங்க, அவங்க வீட்டுல வீட்டு கூட்டம் நடக்கும். இந்த நல்லா வசதியானவங்க போக யோசிப்பாங்க, வீட்டுக்கு போலாமா, நம்மளுடைய மதிப்பு குறைஞ்சிருமோ, தரம் குறைஞ்சிருமோ, நம்மளோட கௌரவம் குறைஞ்சிருமோ. கர்த்தர் எல்லா காரியத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒன்று, பிரித்து பார்க்க கூடாது. பணக்காரர்கள் ஏழைகள் என்று பார்ப்பதற்கு ஒன்றுமே இல்லை. ஆனா இன்னைக்கு சில பேர் அப்படி இருக்கிறாங்க. கையை கூட கொடுக்க மாட்டாங்க. யோசிப்பாங்க, உங்களோட பேசலாமா, அவங்க வீட்டு கூட்டத்துக்கு நாம போகலாமா. இப்படிப்பட்ட ஒரு யோசனை மனதில் காணப்பட்டது. அது ரொம்ப ஒரு ஆபத்தாக சபை ஜனங்களுக்கு அது காணப்படக்கூடியது. கர்த்தர் அதை ஒருபோதும் விரும்புகிறதே இல்லை. சில நேரத்துல சில ஃபங்க்ஷன்ஸ் செய்யறாங்க. யாரு? சபை ஜனங்க தான். அவங்களுடைய குடும்பத்தோட ஃபங்க்ஷன், ஒரு வெட்டிங் அல்லது ஒரு பர்த்டே செலிப்ரேஷன், ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்றாங்க. இந்த ஃபங்க்ஷன் நேரத்துல தான் பாஸ்டருக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. ஏன்னாக்கா பாஸ்டர் விரும்பின காரியம் ஒன்று, ஆனா நடக்கிறது ஒன்று. என்ன நடக்கும்? அந்த நேரத்துலதான் அவங்களுக்குள்ள இருக்கிற மேட்டுமையான யோசனை, அகந்தை, ஆணவத்தையும் பார்க்கலாம். ஏன் நான் அப்படி சொல்லுகிறேன்? ஏன்னா உலகத்துல நடக்கிறதா நான் சொல்லுகிறேன். ஒரு கல்யாணம், கிறிஸ்துவ கல்யாணம் பாத்தீங்கன்னா, பாஸ்டர் ஒரு எதிர்பார்ப்போட வந்திருப்பாரு. ஆண்டவருடைய பாடலோடும், ஆராதனோடும், கர்த்தருடைய வார்த்தையோடும், பிறகு எல்லாம் சாப்பாடு எல்லாம் கரெக்டா அது நடக்கும் சொல்லி அங்க போய் பார்த்தா எல்லாம் தலைகீழால இருக்கும். ஆட்டமும் பாத்தமும் கூத்து கொண்டாட்டம், அப்புறம் என்னது சினிமா பாடலும், தண்ணியும், மதுபானமும், ரொம்ப ஆச்சு. பாஸ்டர் இருக்கிறதே மறந்துடுவாங்க விசுவாசிங்க. பாத்தீங்கன்னா தலைகீழால இருக்கும் சூழ்நிலை. இதெல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்தாதபடிக்கு ஒரு மேட்டிமையான காரியத்தை காண்பிக்கிறத பார்க்கலாம். சில இடங்கள்ல பாருங்க, ஃபங்க்ஷன் நடக்கும் பொழுது, சில வீட்டுல ஃபங்க்ஷன் செய்வாங்க, பர்த்டே ஃபங்க்ஷன் ஏதாகிலும், பாஸ்டர் கர்த்தருடைய வார்த்தையை பேசுறதுக்கு வருவாரு. சோ அந்த வீட்டுல மெயினான ஆளு குடும்பத்தார் இருக்கணும், ஆராதனையில இருக்கணும், ஜெபத்துல இருக்கணும், பாஸ்டர் கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போது அங்க இருக்கணும். ஆனா நிறைய இடத்துல என்ன தெரியுமா நடக்கும்? பாஸ்டர் ஆரம்ப ஜெபம் ஸ்டார்ட் ஆயிரும், பாடல் நடத்தும் போது பாப்பாரு, ஆட்கள் அந்த வீட்டு ஃபேமிலி இருக்க மாட்டாங்க. எங்கன்னு பார்த்தா வெளியே நிற்பாங்க. ஆளை வர வைக்கிறாங்களா? ஆளு வர்றவங்க அவங்க பாட்டுக்கு வராங்க. கர்த்தருக்கு கனம் செலுத்துகிற பிள்ளையா நீ இருப்பேனா, நீ அமர்ந்துடணும். கர்த்தர் ஆராதிக்கிறதுக்கு முன்ன அமர்ந்துடணும். வர வேண்டிய அவங்க வருவாங்க. அவன் வீடு எங்கேயோ ஓடல, அவன் வீடு தெரியல, வருவாங்க. கர்த்தரை நீ வர வைத்து அவரகனை பண்ண போறியா, இல்ல மனுஷர்களுக்காக காத்திருந்து நீ அவர்களை வர வைக்க போறியா? மனுஷர்கள் அப்படியே வந்துருவாங்க, வந்துட்டு சாப்பிட்டு போவாங்க, அதை பத்தி கவலையே இல்லை. ஆனா கர்த்தரை மகிமைப்படுத்த மறந்துடக்கூடாது. பாடல்ல பாஸ்டர் பாப்பாரு, இருக்க மாட்டாங்க. சரி, பிரசங்கம் பண்ண ஸ்டார்ட் ஆகி பிரசங்கமா பாஸ்டர் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. பார்த்தாக்கா பொது ஜனங்க தான் இருப்பாங்க. அந்த குடும்பத்தார் அத்தனை பேரும் வெளியே நின்றுகிட்டு இருப்பாங்க. தூரத்துல பாஸ்டர் தேடுவாரு, எங்கப்பா. சரிப்படுத்த வேண்டிய காரியங்கள், மேட்டுமை எங்கெங்கெல்லாம் நுழையுதுன்னு சொல்லி நீங்க ஆராய்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆகையினால சபை ஜனங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஃபங்க்ஷன்ஸ் டைம்லலாம் கூட்டாளோட கல்யாணம் அப்படி நடந்துச்சு, அவங்களுடைய பிள்ளையோட கல்யாணம் அப்படி நடந்துச்சு, அதே மாதிரி நானும் செய்ய போறேன். உலகத்தார் இல்ல, நம்மளுக்கு வித்தியாசம் இருக்குது. சில பெருமையான காரியத்தை உலகத்தார் செய்தது போல நம்ம அதை போல நம்ம செய்ய முடியாது. ஒரு சில வித்தியாசங்கள் இருக்குது, அந்த வித்தியாசத்தை நம்ம காமிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். பிரியமானவர்களே, இந்த பெருமை எதுக்கு ஒப்பா இருக்கிறதுனா, ஒரு காரியம் சொல்றேன் பாருங்க. ஒரு அழகான போட் இருக்குது, தண்ணி போட். அந்த போட்ல நீங்க தங்கக்கூடும். அது உள்ளுக்கு பெட் இருக்குது, ஐஸ் பெட்டி இருக்குது, கிச்சன் இருக்குது,
உங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் அந்த ஒரு போட்டுக்குள்ளார இருக்குது. நீங்க அந்த போட்டை எடுத்துட்டு எங்க வேணாலும் போகலாம், கடல்ல, ஆறுல, தண்ணியில, எங்க வேணாலும் போகலாம். நல்ல ஒரு அருமையான போட்டு. ஆனா அந்த போட்டுக்கு கீழே திடீர்னு ஒரு ஓட்டை, ஏதோ ஒரு குச்சி கம்பி கட்டை குத்தி ஓட்டை விழுந்துருச்சுன்னா அந்த போட்டு என்ன ஆகும்? அது மேல எவ்வளவு அழகான பெட்டோ கிச்சன் ஜாமாவோ வசதிகளோ அந்த போட்டு விட்டுக்கிறதாலும் அந்த ஒரு ஓட்டை போதும் அந்த போட்டை அப்படி தண்ணிக்குள்ளார இழுத்து கொண்டு போக. அதே போலதான் அந்த பெருமையானது. பெருமானவர்களே, இந்த பெருமையானது ஆவிக்குரிய கனிக்கு காணப்படுகிறதான ஒரு எதிரி. ஒரு மனுஷன் பெருமை கொண்டு விட்டான்னு சொன்னா அவனுக்குள்ளார அந்த ஆவிக்குரிய கனிகள் போக ரொம்ப கஷ்டம். The enemy of the fruit of the spirit. ஒரு மனுஷன் பெருமையில இருப்பானா அவனுக்குள்ளார ஆவிக்குரிய கனிகள் கிரியை செய்ய கூடாமல் போய்விடும். ஏன் அவங்களதான் பெருமை வேற்றுமையான காரியங்கள் இருக்குது. அதனாலதான் இந்த பெருமையானது என்ன செய்து விடும்? அதோட ரிசல்ட் என்ன? வாட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் த ப்ரைட் ஆர் த ப்ரவுட்? அது உறவுகளை பிரித்து விடும். செப்பரேட் த ரிலேஷன். தாய் தகப்பன், பிள்ளைகள், குடும்ப உறவுகளை பிரித்து விடும். சகோதரர்கள் சகோதரிகள் உறவை பிரித்து விடும். சபை ஜனங்கள் உள்ளார காணப்படுகிற உறவை அது பிரித்து விடும். சில பெருமை உள்ளவர்களை தனியா ஆக்கிடும். அவங்களோடு யாருக்குமே போய் பார்த்து அவங்களோட பேசவும் பிடிக்காது. பெருமை உள்ளவர்களை ஆண்டவருக்கு மாத்திரம் இல்லை, மனுஷர்களுக்கும் பிடிக்காது. அவன் எவ்வளவு பெரிய அறிவாளியா, திறமை உள்ளவனா, பண வசதி உள்ளவனா, பேரு உள்ளவனா, புகழ் உள்ளவனா இருக்கட்டும், ஆன போதிலும் மதிக்க மாட்டார்கள். ஏன்னா பெருமை பிடிக்காத ஒரு காரியம். இரண்டாவது, இந்த பெருமையோட ரிசல்ட், பெருமைப்பட்டவர்களோட ரிசல்ட் என்ன? பிறரை கனப்படுத்த மாட்டாங்க, பிறரை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, பிறரை ஒரு ஏளனமா பார்க்கறது அல்லது கேவலமா பார்க்கறது, அப்படிப்பட்ட ஒரு குணம் வந்துவிடும். மூன்றாவது, எந்த ஆலோசனையும் கேட்க மாட்டாங்க. பார்த்திருக்கீங்களா? அவங்களுக்கு ஆலோசனை சொல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும். எந்த ஆலோசனையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனாலதான் அநேக ஆபத்துகள் வருகிறது. ஏன் ஆலோசனை கேட்க மாட்டாங்க? பெருமை இருக்குது. எனக்கு எல்லாம் தெரியும். ஆலோசனை காதுக்கு போகாது. வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்க சொல்லிதான் நான் கேட்கணுமா, அவங்க சொல்லிதான் நான் அப்படி செய்யணுமா, அவங்க சொல்லிதான் நான் அந்த வேலைக்கு போகணுமா, அவங்க சொல்லிதான் நான் அந்த படிப்பு படிக்கணுமா, அவங்க சொல்லிதான் நான் சர்ச்சுக்கு போகணுமா என்று சொல்லி அவங்களுக்குள்ளாரே எழும்புகிறதான காரியங்கள். நாலாவது, சுயநலமாக்கிவிடும். அவங்களுக்குரிய காரியத்தை மாத்திரமே யோசித்துக் கொண்டிருப்பாங்க. நான் இப்படி வாழணும், நான் இப்படி சாப்பிடணும், நான் இப்படி இருக்கணும், என் வேலைக்கு இப்படி இருக்கணும், எனக்கு உண்டான பணம் இப்படி சேரணும், அப்படியே யோசித்து வாழுவாங்க. ஐந்தாவதுன்னா, தன் குற்றத்தை ஒற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏதோ ஒரு தவறு செய்திருப்பாங்க, குற்றம் இருக்கும் அவங்க மேல, அதை சீக்கிரத்துல ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. முடியவே முடியாது. நான் அப்படி செய்யவே இல்லை, அந்த தவறு நான் செய்யவே இல்லைன்னு சொல்லி நிரூபிப்பாங்க, சாதிப்பாங்க. ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. ஒத்துக்கொண்டாங்கன்னா அவங்க தாழ்மையா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. இதுதான் பிரச்சனை. ப்ரைடோட ரிசல்ட் இதுதான். பிரியமானவர்களே, ஒரு வசனம், நீதிமொழி 27வது அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுகிறது? நாளை தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயோ. இங்கிலீஷ்ல சொல்லப்படுகிறது இன்னும் அழகாக. நீதிமொழி 27வது அதிகாரம் 1வது வசனத்துல, do not boast about tomorrow, for you do not know what a day may bring forth. நாளைக்கு என்ன நடக்கும்னே உனக்கு தெரியல, பிறகு ஏன் நீ பெருமையோடு வாழற? அப்படிப்பட்ட ஒரு பெருமை உள்ள மனுஷனாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற. எதுக்கு? பெருமானவர்களே, இப்ப நீங்க யோசிக்கலாம், சரி பெருமை உள்ளவனா நான் ஆகிவிட்டேனோ, ஒருவேளை வாழ்க்கையில பெருமை இருக்குதோ, கர்த்தர் வெறுக்கக்கூடிய பெருமை, நான் என்ன செய்வது? ஜெபிங்க, கர்த்தர் உதவி செய்வார். அதுக்குதான் இயேசு கிறிஸ்துவுடைய சிந்தை நமக்குள்ளார காணப்பட வேண்டும் என்று வேதத்துல பவுல் சொல்லுகிறார். அதுக்குதான் ஆவியானவர் இருக்கார், நம்மளுக்கு உதவி செய்யத்தக்க, நம்மளுக்கு உண்டான எல்லா விதமான குணாதிசயங்கள், ஆவிக்குரிய கனிகள் நமக்குள்ளார உண்டாக ஆவியானவர் உதவி செய்வார். ஜெபம் பண்ணி கேளுங்க. ஒருவேளை நான் மேட்டுமையா நடந்து கொண்டேன்னா, என் பேச்சில, வார்த்தையில, நடக்கையில, கர்த்தாவே என்னை மன்னி என்று கேளுங்க.
ஒரு சில காரியங்கள் இருக்குது, ஒரு சில விஷயங்கள் மேட்டுமையா இல்லாதபடிக்கு ஒரு சில காரியத்தை நீங்க செய்து கொண்டே இருக்கலாம். சின்ன சின்ன தவறுகள், குற்றங்கள், தப்பு ஏதாவது செய்தாலும் சாரி கேட்க பழகிக்குங்க. சாரி. இடிச்சிட்டாலும் சரி, திடீர்னு ஒரு பொருள் விழுந்துருச்சு, உங்களால விழுந்துருச்சு, அதை எடுத்து வைக்கிறீங்க, ஒரு சாரி, ஒரு சாரி. திடீர்னு குறுக்க போட்டீங்க, ஒரு சாரி. திடீர்னு குறுக்க பேசிட்டீங்க, ஒரு சாரி. இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கு சாரி என்ற வார்த்தை உங்களுக்கு வரணும். அது வரலன்னா, அது வந்துச்சுன்னா நல்லது. ஏன்னா எப்போதுமே ஒரு தாழ்மையான ஒரு மனநிலையில நீங்க இருப்பீங்க. அடுத்து என்னன்னா, தேங்க்யூ சொல்ல பழகி கொள்ள வேண்டும். தேங்க்யூ, நன்றி சொல்லணும். சின்ன சின்ன விஷயத்துக்கு, ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கும் போது ஒரு நன்றி, பிறர் ஒரு பாராட்டும் போது ஒரு நன்றி, தேங்க்ஸ். இப்படி தேங்க்ஸ் சொல்லி அந்த வார்த்தையை அடிக்கடி நீங்க பயன்படுத்துங்க. தட்ஸ் வெரி குட். ஏன்னா பெருமை உள்ளவங்க இந்த தேங்க்ஸை சொல்ல மாட்டாங்க. வாயில வராது, ரொம்ப கஷ்டம். என்னமோ அவங்களோட சொத்தெல்லாம் கேட்டது போல அவங்க அப்படி இருப்பாங்க. இந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. ஸோ சே தேங்க்ஸ், நன்றி என்று சொல்லி உங்க நாவிலிருந்து புறப்பட்டு வரணும். மூன்றாவது, நீங்களாவே இருங்க. வேற ஆளா மாற ட்ரை பண்ண கூடாது. பாத்தீங்கன்னா, இந்த இளைஞர்கள் சில படங்களை பார்த்துட்டு, ஒரு 3 மணி நேரம் படத்தை பார்த்துட்டு, அந்த படம் முடிஞ்ச பிறகு ஒரு 2 நாள் அந்த ஹீரோ மாதிரியே வாழ்வாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த கேரக்டர் இவனுக்குள்ளார நுழைஞ்சது போல இவர் வாழ்வாரு. அந்த ஹீரோ மாதிரியே பேச ட்ரை பண்ணுவாரு, அந்த ஹீரோ மாதிரியே சிரிக்க ட்ரை பண்ணுவாரு, அந்த ஹீரோ மாதிரியே நடக்க ட்ரை பண்ணுவாரு, டான்ஸ் ஆட ட்ரை பண்ணுவாரு, ஸ்டைல ட்ரை பண்ணுவாரு. ஸோ அவர் அது மாதிரி ஆக பார்ப்பாரு. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் செய்யக்கூடாது. மற்றவர்களோட வாழ்க்கையை பார்த்து நான் அப்படி ஆயிடணும், இப்படி ஆயிடணும். நீங்களாவே இருக்க. தேவனுடைய பாதத்துல நீங்களா போய் அமர்ந்தாதான் கர்த்தர் ஆசீர்வதிக்க கூடும். நாலாவதுன்னா, just have a smile. ஒரு சிரிப்பு. உங்களுடைய முகத்துல ஒரு சிரிப்பு காமிங்க. எங்க போனாலும், ஸ்கூலுக்கு போறீங்களா, டீச்சரை பார்க்கறீங்களா, ஒரு சிரிப்பு. வீட்டுக்கு வரீங்களா, அம்மா அப்பா பாக்குறீங்களா, ஒரு சிரிப்பு. சர்ச்சுக்கு வரீங்களா, ஒரு சிரிப்பு. சிறு பிள்ளைய பாக்குறீங்களா, ஒரு சிரிப்பு. சில பேர் பேபியை பார்த்தா கூட சிரிக்க மாட்டாங்க. அது பார்க்கிற பார்வையில அது அழுந்துரும். Just have a smile. அந்த மொத்த பார்க்கிற ஒரு எக்ஸ்பிரஷன், அது சிரிச்ச போது, ஒருத்தர் பார்க்கும் போது, சிரிக்கும் போது நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் குள்ளார வந்துடும், இருவருக்குள்ளார வந்துடும் சிரிப்பு. அதுக்காக பாக்க சிரிக்கிறது இல்லை, வாய் திறந்துக்கிட்டு சிரிப்பு. Then begin to serve. பணிவிடை செய்ய கத்துக்கொள்ளணும். ஒரு பணிவா இருக்க தெரியணும், பணிவிடை செய்ய கத்துக்கொள்ளணும். Be as a servant. நிறைய பேருக்கு இந்த தண்ணி எடுத்து போய் கொடுக்கறது, சாப்பாடு எடுத்து போய் கொடுக்கறது, வர வைக்கிறது, இந்த பணிவிடை செய்யறதுலாம் சில பேர் இப்படியே வாழ்ந்துட்டாங்கன்னா, அப்படியே பெருமையில எடுத்துட்டாங்கன்னா இதெல்லாம் செய்ய வராது. ஆனா கத்துக்கொள்ளணும். கர்த்தர் என்ன சொன்னார்? உங்களில் பெரியவனா இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனா இருக்க கடவன். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். பெருமையுள்ளவர்களுக்கு கர்த்தரை எதிர்த்து நிற்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தரை நம்மளுக்கு எதிர்த்து நின்றா என்னத்துக்கு ஆவது? நம்மளோட வாழ்க்கை எங்க போய் முடியும்? ஆகையினால தாழ்மையை வர வைங்க. எவ்வளவுக்கு உங்களை தாழ்த்த முடியும்? கர்த்தருக்கு முன்பதாக, மனுஷருக்கு முன்பதாக தாழ்மையோடு, பணிவோடு, நல்ல குணாதிசயத்தை காமிங்க. உங்களில் ஞானியும் விவேகியுமா இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவான் என்று சொல்லி யாக்கோபுல சொல்லப்படுகிறது. மனதில் வைத்துக் கொள்வோம். இந்த செய்தியை நீங்க கேளுங்க. இருதயத்துல கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருக்கு நன்றி சொல்லி உங்களை தாழ்த்துங்க. நம் ஜெபம் செய்வோம். நன்றி ஆண்டவரே, அப்பா, இதோ இந்த அருமையான வார்த்தைக்காக உம்மை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். கர்த்தாவே, எப்படி இயேசு கிறிஸ்துவானவர் தன்னை தாழ்த்தி அவர் தாழ்மையை கற்றுக் கொடுத்தாரோ அந்த தாழ்மையை கற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இன்றைக்கும் ஆண்டவரே நாங்கள் இறுதி வரையிலும் அந்த தாழ்மையில இருக்கிற உதவி செய்யும். பெருமை உள்ளவர்களா ஆகி ஆசீர்வாதங்களை இழந்து போய் விடாதபடிக்கு
இதோ தேவையில்லாத குணாதிசயங்கள் எங்களுக்குள்ளார வராதபடிக்கு கர்த்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றி நீர் வழிநடத்தும் ராஜா, வழிநடத்தும் ஆண்டவர். இந்த பெருமையானது எந்த விதத்திலும் நாங்கள் ஆண்டவரை பரலோகத்துக்கு வர முடியாதபடிக்கு காரணமா ஆய்விடாதபடிக்கு ஆண்டவரே எங்களுக்குள்ளார உம்முடைய அன்பை ஆண்டவரை வைத்து தாழ்மையை வைத்து நீ வழி நடத்தும் ராஜா. சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. இதோ இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், அவர்களுடைய வாழ்க்கையில குறைவான காரியத்தை நிறைவாக்கும் எல்லா கோணலான பாதைகளை ஆண்டவரை சரியாக்கி நடத்தபடிக்கான ஜெபிக்கிறேன். சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். God bless you. வீணான புகழ்ச்சிகள் எனக்கிங்கு வேண்டாமே, பதவியின் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே. வீணான புகழ்ச்சிகள் எனக்கிங்கு வேண்டாமே, பதவியின் பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே. ஊழிய பாதையில் ஒன்று மட்டும் போதுமே, அப்பாவும் கால்களின் சுவடுகள் போதுமே.